பொன்னார் திருவடிகளே போற்றி போற்றி. அஷ்டமூர்த்தங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஈசனுடைய 64 முகங்களை பற்றி பார்த்து வரோம். இன்னைக்கு எந்த முகத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, ஈசன் உமையுடன் சுப்பிரமணியர் வீற்றிருக்கக்கூடிய கோலத்தை சோமாஸ்கந்தர் சொல்லுவாங்க. அந்த முகத்தை பற்றி பார்க்க போறோம். ஏலவார் குழல் இறைவனுக்கும் எம்பிராந்தனுக்கும் பாலன் ஆகிய குமரவேல் நடுவரும் பான்மை ஞாலமேலொரும் இரவோடு பகலுக்கு நடுவாய் மலையான தொன்றழிவென்றி வைகுமாரக்கும் அப்படின்னு சோமாஸ்கந்தர் பற்றி கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சைவம், சாக்தம், குமாரம் இந்த 3 இணைந்து இருக்கக்கூடியது இந்தியாவிலே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான். இதுவும் சதாசிவமூர்த்திக்கு 5 திருமுகங்கள் இருக்கு. அதுல இருந்து மகா சதாசிவ வடிவம் 25 மகேஸ்வர வடிவங்கள் இருக்கு. அதிலே இருக்கக்கூடிய ஈசான பாகத்திலிருந்து தான் இந்த சோமாஸ்கந்தர் தோன்றியதா வரலாறுகள் இருக்கு. இனி மொத்தத்திலே ஈசான பாகத்திலிருந்து தான் இந்த உலக படைப்பே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சிவாலயங்கள்ல இந்த சோமாஸ்கந்தர் இருக்கக்கூடிய ஆலயங்கள், முக்கியமா சிவாலயங்கள்ல விநாயகர், முருகன், சோமாஸ்கந்தர், அம்பிகை, சண்டேஸ்வரர், இது 5 ஒருங்க பெற்ற ஒரு அமைப்பு தான் சிவாலயங்கள்ல காணப்படும். இந்த 5 இல்லாம இருக்காது. அநேகமா சோமாஸ்கந்தர் வடிவத்தை இறைவன் ஏன் நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா, இறைவனை இல்லறத்தானாக, இனிய கணவனாக, தந்தையாக, அதாவது நம்ம பாசமிக்க தந்தையாக காட்டக்கூடிய ஒரு தோற்றம் தான் சோமாஸ்கந்தர். சோமாஸ்கந்தர் வடமொழி சொல் சோமாஸ்கந்தர், தமிழ் அதை சொல்லணும்னா இளமுருகு உடனுறையும் அம்மையப்பா, முருகு உடனுறையும் அம்மையப்பார், அப்படி இல்லைன்னா குழந்தை நாயகர், இப்படி தமிழ்ல சொல்லணும்னா. இந்த சோமாஸ்கந்தர் பாத்தீங்கன்னா அநேகமா செப்பு திருவுருவத்துல விக்கிரகம், கல் விக்கிரகமே அநேகமாக கல் விக்கிரகம் இல்லை. உமை கந்தன் உடனாகிய சிவன் அப்படிங்கிறது இந்த தேர்ல வைக்கிறதுக்கு மனிதர்கள் தோல்ல சுமந்து கொண்டு போவாங்க இல்லையா, இந்த மாதிரிப்பட்ட இதுலதான் சோமாஸ்கந்தர் பயன்படுத்துவாங்க. சோமாஸ்கந்தர் வரலாறு எப்படி சோமாஸ்கந்தர் உருவாக்கினா, பழைய காலத்துல திருமால் சோமாஸ்கந்தரை உருவாக்கி தன்னுடைய மார்புல வைத்து பார்க்கடல்ல பாம்பனை மேல பலகாலம் வழிபட்டிருக்காரு. இந்திரன் அவுணர்கள்ங்கிற அரக்கர்களால் ஏற்பட்ட துன்பத்தில இருந்து காக்க திருமாலை நாடி போகும்போது திருமால் இந்திரனை காக்குறாரு. காக்கும் போது திருமால் தன்னுடைய மார்புல சோமாஸ்கந்தரை வச்சிருக்கிறத பார்த்துட்டு அந்த சோமாஸ்கந்தரை தனக்கு தரும்படி வேண்டுவான். விஷ்ணுவும் அதுக்கு இணங்கி அந்த சோமாஸ்கந்தரை இந்திரனுக்கு பரிசா கொடுப்பாரு. அதை கொண்டு இந்திரலோகத்துல வச்சு தேவேந்திரன் அதை நல்லபடியா பூஜித்து நல்ல அனுகிரகம் பெற்று வரும்போது, அசுரர்கள் மறுபடியும் இந்திரனுக்கு பிரச்சனை வரும்போது தனியாளா ஜெயிக்க முடியாததுனால முசுகுந்தன் அப்படிங்கிற ஒருத்தனுடைய உதவியை அவன் தேடுறான். முசுகுந்தன்ங்கிற ஒரு படையினுடைய உதவியை தேடுறான். அந்த முசுகுந்தன் வெற்றி பெற்று இந்திரனையும் காப்பாத்துறான். அப்ப இந்திரன் முசுகுந்தனுக்கு நல்ல நட்பாகிறான். அப்ப அந்த முசுகுந்தன் இந்த இந்திரலோகத்துக்கு போகும்போது இந்திரனுடைய அந்த சோமாஸ்கந்தரை பார்த்துட்டு பயங்கர ஆனந்தத்துல இந்த சோமாஸ்கந்தர் ரூபத்தை எனக்கு பரிசாக தாருங்க, நான் பூஜிக்கணும் அப்படின்னு கேட்கிறான். அப்படின்னு கேட்கும்போது இந்திரன் சொல்றான், இது என்னுடையது இல்ல, இது விஷ்ணு பகவானுடையது. அதாவது கிட்ட அனுமதி வாங்கி அவர் தர சொன்னா தாரேன்னு. அப்படி வரும்போது இவன் மறுபடியும் திருமால வேண்டி தவம் இருக்கிறான். திருமாலோட காட்சி கிடைக்குது. திருமால் கிட்ட இப்படி சோமாஸ்கந்தர் எனக்கு வேணும்னு சொல்றான். திருமால் தன்னுடைய பக்தனாகிய முசுகுந்தனுக்கு சரி அப்படியே ஆகட்டும் இந்திரன்கிட்ட வாங்கி கொண்டு சொல்றான். இந்திரனுக்கு என்ன பண்ண முடியல, இந்த சோமாஸ்கந்தரை விட்டு தர்றதுக்கு மனசு வரல. அதனால இதை போன்று 6 சோமாஸ்கந்தரை செய்ய சொல்றாங்க. 6 சோமாஸ்கந்தர் மூர்த்தி அவன் செய்தாச்சு. அப்புறம் முசுகுந்தன்ட்ட ஒரு சோமாஸ்கந்தரை கொடுக்கும்போது அவன் விஷ்ணுவை தியானிக்கும் போது அது அவனுக்கு விஷ்ணு வழிபட்ட சோமாஸ்கந்தரை தெரியாது, அது வேண்டாம்பான். அதுக்கப்புறம் ஒன்னா கொடுக்கும்போது 6ஐயும் அவன் கண்டுபிடிச்சிருவான், இது டூப்ளிகேட் அப்படின்னு. 7ஆவதா கொடுக்கும்போது விஷ்ணுவை தியானிக்கும் போது இது விஷ்ணுவை சொல்வாரு, இது நான் வழிபட்டது தான், இதுதான் உண்மையான சோமாஸ்கந்தர் அப்படின்னு. அப்ப அதை ஏற்றுக்கிட்டு இந்திரனும் வேற வழியில கொடுப்பான். கொடுத்ததும் போதாதுன்னு மீதியம் இருக்கக்கூடிய அந்த 6 சோமாஸ்கந்தரையுமே முசுகுந்தன்டே கொடுத்து விட்டுருவார். நீ இதை கொண்டு போய் பூலோகத்துல வழிபடு, இதை வச்சு பூலோகத்துல வழிபடுன்னு. அப்படி முசுகுந்தன் நேரே வரப்பெற்று திருமால் பூஜித்த சோமாஸ்கந்தரை பிரதிஷ்டை பண்ண இடம் திருவாரூர்ல இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமான் கோயில்ல தான் திருமால் பூஜித்த சோமாஸ்கந்தர் மூர்த்தி நிறுவினாரு. மீதம் இருந்தக்கூடிய 6 மூர்த்திகளை எங்கெங்க நிறுவியிருக்காருன்னா, திருநாகைக்காரோணம் அங்க ஒரு சோமாஸ்கந்தர் வச்சிருக்காரு. திருநள்ளாறு ஆலயத்தில் ஒரு சோமாஸ்கந்தர் இருக்கு. திருக்காரையில் அங்க ஒரு சோமாஸ்கந்தர் வச்சிருக்கு. திருவாய்மூர் அங்க ஒரு சோமாஸ்கந்தர். திருமறைக்காடு அங்க ஒரு சோமாஸ்கந்தரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. திருக்கோளிலி இப்படி 6 தலங்கள்லயும்
6 சோமாஸ்கந்தரை நிறுவியிருக்காரு. இந்த திருமால் வழிபட்ட வான்மீக பெருமான் கோயில் இருக்கக்கூடிய திருமால் பூஜித்த அந்த சோமாஸ்கந்தரோட சேர்த்து 7. இந்த 7மே விஷ்ணுவுக்கும் தொடர்பு உள்ளதுனால சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 நம்ம பொதுவாக பஞ்சபூத தலங்கள், நவக்கிரக தலங்கள், அதே போல் ஜோதிர்லிங்க தலம் அப்படின்னு சொல்லல. அதே போல் இந்த 7 இந்த சோமாஸ்கந்தர் 7 சோமாஸ்கந்தர்கள் லிங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா சப்த விடங்கத்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் சோமாஸ்கந்தரை வழிபடுங்க. சோமாஸ்கந்தர் வழிபட்டவங்க வாழ்வில் நல்ல வளம் பெற்றதாகத்தான் அனைத்து புராணங்களும் கூறுகின்றன. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிருஷ்ண 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 கோவிந்த கோவிந்த கோவிந்தா.